சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். ஆமென். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு ஆழமான ஒரு சத்தியமாக இந்த சத்தியம் நமக்கு காணப்படுகிறது. மனுஷனால் கூடாதது. அங்கே மேலே உள்ள வசனங்களில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒருவன் ஆண்டவரிடத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறான். 16வது வசனத்தில் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரன். அவனை குறித்து 22வது வசனம் சொல்லுது பாருங்க. மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா? மிகுந்த ஆஸ்தி. மிகுந்த ஆஸ்தி. ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களாலையும் பாருங்க, வசனம் சொல்லுது 23வது வசனம். 23வது வசனத்தை வாசிப்போமா? 24 பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, எவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைஞ்சிருமா. நான் ஐஸ்வர்யவான் எங்கே நுழைய மாட்டானா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய மாட்டான். அவ்வளவு கடினமானதான். இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, சீசர்கள் என்ன செய்யறாங்க, இதை கேட்டோடனே ஆச்சரியப்படுறாங்க. சீசர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அப்ப ஆண்டவர் கேட்க சொல்றாரு, மனுஷனால் இது கூடாததுதான். மனுஷனால் இது கூடாததுதான். ஆனால தேவனால் எல்லாம் கூடும். இல்லையா? தேவனால எல்லாம் கூடுமா? தேவனால எல்லாம் கூடும். தேவனால எல்லாம் கூடும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பழைய ஏற்பாட்டில் இருந்தோம், புதிய ஏற்பாட்டில் இருந்தும் நம்ம இன்றைக்கு தியானம் பண்ண இருக்கோம். இங்கே மிக முக்கியமான காரியங்களை நீங்கள் பாருங்கள், கவனித்து பாருங்கள். இந்த வசனத்தில் ஒன்று, நித்திய ஜீவன். அவன் எதுக்காக வந்தான் தெரியுமா? அவன் அவ்வளோ பெரிய ஆஸ்தி உள்ளவனாக இருந்தாலும் அவன்கிட்ட என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. அவனுக்கு நல்லா தெரியுது, இந்த ஆஸ்தியெல்லாம் அவனுக்கு என்ன கொடுக்காது? நித்திய ஜீவனை கொடுக்காது. இந்த நித்திய ஜீவனை நீங்கள் போயிட்டு டிமார்ட்டில் போயிட்டு ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வர முடியுமா? அல்ல ரிலையன்ஸு, அது என்ன ஸ்மார்ட் ஷாப்பா, அங்கே போய் 2 கிலோ வாங்கிட்டு வர முடியுமா? 2 கிலோ வேணாம், 2 கிராம் வாங்கிட்டு வர முடியுமா? 2 கிராம் நித்திய ஜீவன் 2 கிராம் எவ்வளோங்க? பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் நம்ம பூமியில் விலை கொடுக்க முடியாது. விலை கிடையாதுன்னு சொன்னோடனே இலவசம் அப்படின்லாம் நம்ம நினச்சக்கூடாது. அப்படிலாம் ஆண்டவர் அதை வைக்கல. அது மகா விலையேற பெற்றதாக இருக்கிறது. அது அந்த பூமியில் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யவானும் விலை கொடுத்து என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. வாங்க முடியாது. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, இது மனுஷனால் கூடாது. மனுஷனால கூடாது, ஆனா தேவனால கூடும். தேவனால தான் கூடும். ரட்சிப்பு மனுஷனால் கூடாது, ஆனா தேவனால் தான் கூடும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு யாருடையதான்? கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ஏன்னா தேவன் தருகிற ரட்சிப்பு. அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும். அவர் எப்படிப்பட்டவர்? அவரு ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாக இருக்கிறாராம். அல்லேலூயா. பாருங்க, மனிதர்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. அதே போல கோடிக்கணக்கான அசுத்த ஆவிகள் இருக்குது. இவங்களை பார்த்து தான் தேவன் சொல்றாரு, ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர்.
ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவர் என்ன செய்கிறவர்? திறக்கிறவர். இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டுகள் இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய மேதைகள் இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ராஜாக்கள், அதிகாரிகள், உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஆண்டவர் அவங்க வழியில் அடைச்சிட்டாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருந்துக்கும், ஆனால் ஆண்டவர் அவங்க வழியை அடைச்சிட்டாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சொல்கிறார் ஆண்டவர், ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரான். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர் வழியை அடைச்சிட்டாருன்னா அவன் ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷனால் கூடாதுதான், மனுஷனால் கூடாதுதான். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். பாருங்க, எடுத்து வாசிங்க. ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தில் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து நம்ம ஒரு 5 நிமிடம் வாசித்து அந்த வசனத்தை தியானம் பண்ணுவாங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர், ஏன் அவரால் கூடுது, ஏன் அவரால் கூடுகிறது, அவர் எப்படிப்பட்டவர். ரோமர் 4:17 வாசிப்போமா? தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடியே அவன் தான் விசுவாசமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைப்பிக்கிறோமா என்ற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனாக. பார்த்தீங்களா, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நீங்க வசனம் சொல்லுது பாருங்க, மரித்தோரை உயிர்ப்பிக்கிறாரா. மரித்தோரை. இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இப்போ உடம்பு ஒருத்தன் நோஞ்சானா இருக்கிறான்னு வைங்களேன், அவனை கொஞ்சம் ரத்தம் ஊற வைப்பார். டாக்டர் என்ன செய்வார்? கொஞ்சம் கிட்ட பார்வை தெரியலன்னு வைங்களேன், ஒரு கண்ணாடியை போட்டு கொஞ்சம் கிட்ட பார்வையை கொஞ்சம் பெருசாக்குற மாதிரி செய்வார். இழப்பு வருதுன்னு வைங்களேன், கொஞ்சம் மருந்தை கொடுத்து மூச்சு இழப்பு வராத மாதிரி செய்வார். இதெல்லாம் டாக்டரால் செய்ய முடியும். எந்த டாக்டராவது செத்து போனவங்கள ஒரு ஊசி போட்டு உயிரோட உட்கார வச்சுருக்காங்களா? சொல்லுங்கள். முடியவே முடியாது, எந்த டாக்டராலையும் முடியாது. நான் இப்படின்னு பெருசாக நான் அப்படியே பார்த்தீங்கன்னா இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு இந்த சித்த டாக்டர்கள், இந்த ஆயுர்வேத டாக்டர்கள் என்ன செய்வாங்க, அலோபதி டாக்டர்கள்லாம் அப்படியே பயங்கரமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நீங்கள் அந்த புக்ஸெல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய புக்ஸெல்லாம் இருக்கும். அதுக்கு மருந்து, இதுக்கு மருந்து, அந்த வேறு, இந்த வேறு, அந்த கிஸ்பம் அண்ணா அது இதுன்னு போட்டு என்னென்னமோ ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். அது மாதிரி அலோபதியில் போனீங்கன்னா அப்படி தான். ஒரு டாக்டர் படிக்கிறதுனா எத்தனை வருஷம் ஆகுது? மினிமம் 5 வருஷம். அதுக்கப்புறம் மேலே எம்டி அது இதுன்னு படிக்கணும்னா அதுக்கு இன்னும் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிகளெல்லாம் செஞ்சு என்னென்னமோ செஞ்சாலும் செத்தான உயிரோடு எழுப்புறதுக்கு என்ன செய்யல, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இது மனுஷனால், தேவனால் தான் கூடும். இல்லையா? செத்தவனை உயிரோடு எழுப்ப யாரால தான் கூடும்? தேவனால தான் கூடும், தேவனால தான் கூடும். பாருங்க, நம்ம என்னமோ செய்கிறோம், என்னால் இது முடியலையே, நான் ஏன் அப்படி இருக்கிறேன், முன்னால் ஒரு கேள்விக்குறி இருக்குதா? எனக்கு ஏன் அப்படி நடக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது? எல்லாரும் இந்த கேள்விக்குறியை கடந்து வந்து தான் ஆகணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் முடியாது, என்னால் முடியும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம ஞானம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் மனுஷனுக்கு கடவுள் கொடுத்துருக்குற ஞானம் வந்து ரொம்ப பயங்கரமானது தான். அதே மாதிரி தேவ தூதர்களுக்கும் கடவுள் கொடுத்துருக்குற ஞானம் ரொம்ப பயங்கரமானது. அது மாதிரி அசுத்தாவிகள் விழுந்து போனது அந்த ஞானத்தை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்குது அதுங்க. அவை மிருகங்களுக்கு கூட ஞானத்தை கடவுள் கொடுத்துருக்குறாரு, பறவைகளுக்கு கூட ஞானத்தை கொடுத்துருக்குறாரு. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலானவராக, மகிமையானவராக, உன்னதமானவராக தேவன் இருக்கிறாரு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஞானத்துக்கும் மேலான ஞானத்தோட அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. செத்து போனவைகளை உயிர்ப்பிக்க அவரால் முடியும். எடுத்து வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 11:43 எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:43. அடுத்த வசனம்.
வெளியே வந்தான். பார்த்தீங்களா, மரிச்சு போயிட்டான். இப்போ இந்த லாசர் யார் அப்படின்னா, அந்த மரியாள், மகதலேனா மரியாளுக்கு வந்து என்னவா இருக்கிறார்? சகோதரனாக இருக்கிறார். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் சகோதரனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட இவர் வியாதிப்பட்டுட்டார். ஆனால் இயேசுக்கு தெரியுது இப்போ வியாதிப்பட்டுருவான் அப்படின்ட்டு. வியாதிப்பட்டு மரிச்சிருவான்னு இயேசுக்கு தெரியுது. ஆனால் வேணும்னுக்கே இவர் எங்கே என்ன செய்கிறாரு? இவர் லாசர் வீட்டுக்கு வந்து பார்க்காம அவர் அங்கேயே இருக்கிறார். மரிச்சதுக்கப்புறம் வராரு இயேசு. மரிச்சதுக்கப்புறம் வராரு. ஏன் தெரியுமா? மனுஷனால் கூடாது, தேவனால் கூட. மரிச்சதுக்கப்புறம் தான் வராரு. ஏன்னா வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை உண்டாக்கின தேவன் இந்த பூமியில் மனிதனாக வந்து நிற்கிறார். இந்த பூமியில் யார்? அவர் இயேசு கிறிஸ்து. யார்? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் இந்த பூமியில் மனிதனாக வந்து நிற்கிறார். அவரால் தான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியும். அல்லேலூயா. அவரால் தான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்க முடியும். பாருங்க, அங்கே லாசர் இல்லை, ஆனால் லாசருவே வா, வெளியே வா. மரித்தவன் உயிரோடு கூட எழும்பி இல்லாதவன் இருக்கிறவனாக வருகிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். ஏன்னா மனுஷனால கட்டை தான் அவிழ்க்க முடியும், ஜீவனை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, தேவனால் கூட தேவன் செய்கிறத தேவன் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. மனுஷர்கள் செய்கிறத மனிதர்கள் தான் செய்ய முடியும். ஆனால் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு, மனிதனுடைய பலத்துக்கு மிஞ்சி வேதம் சொல்லுகிறது. அந்த எபேசியர் 6:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு டஃப் கொடுக்குதான். டஃப்பு, போராட்டம். என்னது? மாம்சம், ரத்தம், துரைத்தனம், அதிகாரம், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், சேரைகள், இதெல்லாம் என்ன கொடுக்குது? போராட்டம் கொடுக்குது. ஆனால் அதிலெல்லாம் நம்மளால் போராடணும் அப்படின்னா யாரால தான் முடியும்? தேவனால தான் கொடுக்கணும். தைரியா மனுஷனால முடியாது. மிஞ்சுகிற வல்லமை. சங்கீதக்காரன் சொல்கிறான், மிஞ்சுகிற வல்லமை, மிஞ்சுகிற வல்லமை. சில நேரங்களில் பாருங்கள், நம்ம பைபிள் தான் வாசிக்கணும்னு நினைப்போம், ஜெபந்தான் பண்ணணும்னு நினைப்போம், சர்ச்சுக்கு வரணும்னு தான் நினைப்போம். ஆனாலும் ஏதோ ஒரு காரியம் நம்மை தடை செய்யும். ஏதோ ஒரு காரியம் என்ன செய்யுது? தடை பண்ணுது. ஏன்னா நம்ம அதை மேற்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். மனுஷனால் அது என்னது? கூடலை. ஆனால் தேவனால் என்ன செய்யும்? கூடும். தேவனால் என்ன செய்யும்? கூடும். பாருங்க, அங்கே எடுத்து வாசிங்க. யோசுவா புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 13-14 எடுத்து வாசிங்க. யோசுவா 10:13-14. யோசுவா 10:13-14. எடுத்துக்கிட்டிங்களா? யோசுவா புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டில் தேடாதீங்க, பழைய ஏற்பாட்டில். ஆமாம், உபாகமத்துக்கு அடுத்த புஸ்தகம். யோசுவா புஸ்தகம் அதில் 11வது அதிகாரம், சரி 10வது அதிகாரம் 13-14. 10:13-14. அங்கே எப்பேற்பட்ட காரியத்தை தேவன் அங்கே செய்கிறார் பாருங்க. யோசுவா சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. பார்த்தீங்களா? அங்கே 12ஆம் வசனம் வாசிக்குது. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும், பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறார் தெரியுமா? இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அன்நேச்சுரல். இதெல்லாம் வந்து எந்த மனுஷனும் செய்ய முடியாது. எந்த மனுஷனும் செய்ய முடியாது. ஒரு சூரியனை அதனுடைய பாதையில் நிறுத்துறதுக்கும், சந்திரனை அதனுடைய பாதையில் நிறுத்துறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 12 மணின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணி 6 வரைக்கும் 12 மணிலே இருக்கணும். முடியுமா? முடியவே முடியாது. எவனாலையும் முடியாது. 6 மணி ஆனதுக்கப்புறம் 12 மணி, 12:01, 12:02, 12:03, 12 அப்படியே வந்து அதுக்கப்புறம் தான் திரும்ப 12:30, 1ன்னு வரணும்.
இது மாதிரி ஒரு மிகப்பெரிய வேலையை என்னுடைய தேவன் செஞ்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் பாருங்க. எதுக்காக, யாருக்காக செஞ்சிருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செஞ்சிருக்கிறார். அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும். சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே. இதுக்குள்ள ஒரு பயங்கரமான ரகசியம் மறைஞ்சிருக்குது. இந்த எமோரியர் யார் அப்படின்னா, அவங்க தான் அந்த எருசலேம்ங்கிற அந்த கானான் தேசத்தில் இருந்ததான புறஜாதி ஜனங்கள். நல்ல கவனமாக கேளுங்க, ஆழமான சத்தியத்தை ஆவியான வெளிப்படுத்துறது. அந்த எமோரியரை துரத்துனாதான் இந்த இஸ்ரவேலர் அந்த கானானுக்குள்ள போக முடியும். தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை, என் வாழ்க்கையில வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன்னு சொல்லி சுத்திகரிப்பில் பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்போனா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு கானானா இருக்கிறேன், நான் ஒரு எருசலேமாக இருக்கிறேன், நான் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறேன், சீயோனா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அங்கே விரும்பினபடியால் நான் இங்கே என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவேன். அப்போ தேவன் அங்கே வாசம் பண்ணணும் என்பதற்காக தான் தேவன் சத்துருக்களுக்கு என்னத்தை கட்டுறாரு? நீதியை சரி கட்டுறாரு. தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய தான் விரும்பின அந்த வாசஸ்தலத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பட்டணத்தை கொடுக்குறாரு, அந்த சீயோன்கிற அந்த எருசலேமை. அதற்காக தேவன் சூரியனையும் சந்திரனையும் என்ன செய்கிறாரு? நிறுத்துகிறாரு. அப்போ இந்த பூமியில் புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் தேவனுக்காக ஒரு சீயோனாக, ஒரு எருசலேமாக, ஒரு மகிமை தங்கிய ஸ்தானமாக எழும்பணும் அப்படின்னா அதுக்கும் எமோரியர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த எமோரியர்களுக்கு விரோதமாக தேவன் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருடைய வல்ல கிரியைகளை செய்ய அவர் வல்லவராக தான் இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நம்மளால முடியாது. தேவ பிரசனத்தை ஒரு சில சொல்லுவாங்க, அப்படியே அதெல்லாம் நீ எப்படினாலும் சரி பிசாசு என்ன செஞ்சிடுவான், என்ன வேணாலும் செய்யும். மனுஷர்களை கூட்டி, யாரை கூட்டி என்ன வேணும். ஆனால் தேவனுடைய கரம் அங்கே வரும்போது எந்த மனுஷனாலையும் எந்த பிசாசாலையும் எவனாலையும் எதுவும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதது தேவனால தான் கூடும், தேவனால தான் கூடும், தேவனால தான் கூடும். ஆகையினால தான் நம்ம வேதத்தில் வசனம் சொல்லுது, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டுமா. ஆண்டவரை எப்படி பற்றி கொண்டிருக்கணுமா? உறுதியாக பற்றி கொண்டிருக்கணுமா. அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை விடுவன் அவரே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்துடன் அவர் என்ன செய்வாரா? காத்து கொள்வார். அந்த பூரண சமாதானம் என்பது கூட எதை குறிக்குது அப்படின்னா, அதுதான் எருசலேமை குறிக்கிறது. அதுதான் எதை குறிக்குது? எருசலேமை குறிக்குது. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எப்ப? அது மனுஷனால கூடாது, ஆனால் யாரால தான் கூடும்? தேவனால தான் கூடும், தேவனால தான் கூடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அதிசயப்பட்டு கேட்குறாங்க அவங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு சீசர்களுக்கு, யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். ஏன்னா அன்நேச்சுரல். சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துறதுக்கு எவனாலையும் முடியாது, எந்த பிசாசாலையும் முடியாது, எந்த மனுஷனாலையும் முடியாது, எவ்வளோ சக்தி வாய்ந்த மனுஷனாலையும் முடியாது. இங்கேருந்து ராக்கெட்டை வேணா நீ அனுப்பலாம், நீ அப்படியே நிற்க வை பார்ப்போம், முடியவே முடியாது. நீ அனுப்புகிற ராக்கெட்டே கூட உன்னால் நிற்க வைக்க முடியாது. அது போய் என்ன செய்யும்? உன்னை அங்கே போய் இல்லைனா ஓம்போலையே விழுந்து உன்னை என்ன செய்யும்? காலி பண்ணிடும். நீ பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் அவ்வளோ ஆராய்ச்சி செய்கிறாங்க, வானத்தில் அவ்வளோ ஆராய்ச்சி செய்கிறாங்க. இங்கேருந்து செயற்கைக்கோள்களை அனுப்புகிறாங்க, இங்கேருந்து மிருகங்களை அனுப்புகிறாங்க, மனிதர்களை அனுப்புகிறாங்க. இதைத்தான் உன்னால் செய்ய முடியும். நீ வானத்துக்கு ஏறினாலும் உயர போய் கூடு கட்டினாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேங்கிறாரு? காலகளை பண்ணுவேங்கிறாரு. அப்போ இதெல்லாம் செய்வான்னு அவருக்கே தெரியும். அவர் கொடுத்த ஞானம் தானே, அதில் தானே செய்கிறான் அவன். ஆனாலும் அவர் செய்கிறத இவனால் செய்ய முடியாது. மனுஷன்தான். ஆனால் மனிதர்களை தேவனாக மாற்றுகிறார்கள். ரொம்ப ஆபத்தான காரியம். ஆரம்பத்துலேருந்தே நடந்துக்கிட்டு வருது. பார்வோனை பார்த்து என்ன சொன்னாங்க? பார்வோனவன் தேவன்னு சொன்னாங்க. ரோம சக்கரவர்த்தி என்ன சொன்னான்? ரோம சக்கரவர்த்தி, ரோமராஜ்யம் அவன் தான் கடவுள்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி அந்த காலங்கள் தான் வந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி எந்த விடுபட்ட காலங்கள் வந்துகிட்டு இருக்குது? மனிதனை இது கடைசியில் எங்கே திரும்ப போய் முடியும்? அந்தி கிறிஸ்துவை வழங்குற வரைக்கும் கொண்டு போய் முடியும். மனுஷனை கடவுளாக்குறான், செத்தவனை கடவுளாக்குறான்.
செத்தவனை கடவுள் ஆக்குறானா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீ தீபாவளி கொண்டாடுறாங்களே, தீபாவளி கொண்டாடுறவன் பூரா அவங்க வீட்டில் அடுத்த நாள் பற்றி செத்து போனவன் படத்தை பூரா வச்சு என்ன செய்வான்? அதுக்கு படையல் போட்டுவான். இது மனிதனை கடவுளாக்கக்கூடிய காரியம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய காரியங்களாக, சாபத்துக்கு ஏதுவான காரியங்களாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் நமக்கு அவருடைய வாசஸ்தலமாக, அவருடைய ஜனங்களாக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார், நிச்சயமாக செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஒரு காரியத்தை எடுத்து வாசிங்க. யாத்ராகமம் 14:21. யாத்ராகமம் 14:21. தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தருடைய ராம் முழுவதும் பலத்த காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கி போகும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிடுச்சு. ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் வேதம் சொல்லுது பாருங்க, மோசே தன் கையை நீட்டினான். ஏன்னா தேவனால் தான் அது கூடும். கர்த்தர் என்ன செய்யறாரு? முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. ஹோல் நைட்டும் சமுத்திரம் ரெண்டா பிளந்து கிடக்கு. சமுத்திரம் உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லமையில் ஒரே தேவன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உடனே பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க அந்த வெட்டாந்தரையில் நடப்பது போல நடந்தார்களாம். எப்படி நடந்தார்களா? வேதம் சொல்லுகிறது, வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்கள் நடந்தார்கள். அப்போ பாருங்க 29 வசனம் வாசிங்களேன். 29. பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். வசனம் சொல்லுது பாருங்க, அந்த ஜலத்தை கண்டு இவெல்லாம் மிரண்டு போய் பயந்து போய் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க. இங்கே எடுத்து வாசிங்களேன். 11 வசனம் வாசிங்களேன். யாத்ராகமம் 14:11. எகிப்துல பிரேத குழி இல்லைன்னு சொல்லி இங்கே வனாந்தரத்துல சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். பார்த்தீங்களா? கடல்ல விழுந்து செத்துருவோம் அப்படின்னு பயம், வனாந்தரம். பின்னால எகிப்தின் சேனை. முன்னால கடல்ல விழுந்தா சாகணும், பின்னால போனா எகிப்தின்ட்டு அடிபட்டு சாகணும். எப்படியோ நாங்கள் இந்த வனாந்தரத்தில் சாகணுங்கிறதுக்காக தான் எங்களை கொண்டு வந்தியா அப்படின்னு. அப்போ பாருங்க ஆண்டவர் எப்படி செய்கிறாரு அப்படின்னு பாருங்க. இந்த ஜலத்தை மதிலாக பிளந்து வச்சு அவன் இந்த கடலில் விழுந்து, எந்த கடலில் விழுந்து சாவேன்னு சொன்னானோ அந்த கடலையே இவனுக்கு மதிலாக மாத்துறாரு. எந்த எகிப்தியர் வந்து எங்களை கொன்றுவானோ இந்த வனாந்தரத்தில் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த எகிப்தியன் இந்த ஜலத்தில் வந்து சாகுறான். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியில் நடந்து போனார்கள். சமுத்திரத்தின் வழியில அவர் வந்து வெட்டாந்தரை விட்டு பண்றாராம். ஹல்லேலூயா. ஏசாயால நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, கற்பாறையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறாராம். கல்லு பாறைங்க. நீங்கள் போர் போடும்போது பேசிக்குவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? போர் போடும்போது உள்ள ஒரே பாறையாக இருக்குங்க, தண்ணியே வரமாட்டேங்குதுங்க. நான் நிறைய இடங்களில் போர் போடுற இடங்கள்ல இது மாதிரி பேசி அந்த இடத்துல ஊற்று இருக்குது, தண்ணி வரும்னு சொன்னாங்க. போட்டுகிட்டே இருக்கிறோம், பாறை ஒரு புகையாக தாங்க வருது, காற்று அழுக்கு புழுதி பூசியாக தாங்க வருது அப்படிம்பான். ஆனால் ஆண்டவர் கற்பாறையை என்னவா மாற்றுவாராம்? தண்ணீர் தடாகமாக மாற்றுவாராம். அல்லேலூயா. ஆனால் கடலை வெட்டாந்தரையாக மாற்றுவாராம். அல்லேலூயா. கருப்பாறையும் தண்ணீர் தடாகமாக மாற்ற முடியும் அவரால், கடலையும் வெட்டாந்தரையாக அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே நாம் போக வேண்டும். ரட்சிப்பு யார் வழியாக வருது? யூதர்கள் வழியாக வருது. ரட்சிப்பு யார் ரட்சிக்கப்படக்கூடும்? நித்திய ஜீவனை கொடுக்கணும். அவ்வளோ பெரிய ஆஸ்தி உள்ளவன்.
நித்திய ஜீவன் எங்கேயுமே கிடைக்கல. இயேசுட்ட வந்து கேட்குறான், நீ என்னை பின்பற்றி வா, எல்லாவற்றையும் வெறுத்துன்னு இயேசு சொல்கிறாரு. அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக இருந்தபடியால் துக்கத்தோடே போயிட்டான் அவன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஊசியின் காதில் ஒட்டம் நுழைஞ்சா கூட ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நுழைய முடியாது. ஆனாலும் தேவனால் கூடும். தேவன் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் உலக பிரகாரம் ஐஸ்வர்யவான்களை அவருடைய ராஜ்யத்துக்கு தெரிந்து கொண்டார் அப்படின்னா அவங்கள எப்படி கொண்டு வரணுமோ அவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அவங்கள எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வருவார். யாரை எப்படி ரட்சிக்கணும், யாரை எப்படி தூண்டில் போட்டு பிடிச்சா தூண்டில் போட்டு பிடிக்க முடியுமா, இல்லை வலையில் போட்டால் வலையில் பிடிக்க முடியுமா, அவர் பிடிச்சிருவார் அவர். அல்லேலூயா. பாருங்க, பவுல் வந்து ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். பவுல் எப்படி மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூடார வேலை செய்து கொண்டு இருந்தவன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்கா அந்த அங்கே 10,000 ஆடுகள்லாம் அடிப்பாங்க, லட்சக்கணக்கான ஆடுகள் அடிப்பாங்க பஸ்கா. அந்த கூடாரத்தை வந்து அந்த தோலெல்லாம் அவன் என்ன எடுக்கிறான் அப்படின்னா அவன் தான் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவன். ஆசாரியர்கள்லாம் பவுலுக்கு வந்து ரொம்ப பக்கபலமானவங்க. ஏன் தெரியுமா, பவுல் மூலமாக கொட்டுது பணம் ஆசாரியர்களுக்கு. அடிமிருகத்தினுடைய தோள்களை பூரா இவன் வந்து ஏலம் எடுக்கிறதுனால பவுல் மூலமாக, அதனால பவுலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசாரியர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான பவுல் வராருன்னு ஒரு பேர், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அதனால ஆசாரியர்கள்ட்ட போய் இவன் என்ன செய்யணும், நிருபங்களை எழுதி வாங்கிட்டு இவனுடைய பண பலத்தினால ஆள் பலத்தினால நிருபங்களை எழுதி வாங்கிட்டு சபையை துன்பப்படுத்துறதுக்காக தமஸ்குக்கு போகிறான். அவர் பெரிய ஐஸ்வர்யவான், அவர் பெரிய பேர் மிக்கவன், மதிப்பு மிக்கவன், புகழ் மிக்கவன். அந்த நாட்களில் இருந்த ஆசாரியர்கள் மத்தியில் இவனை கண்டாலே இவனுக்கு இவன் மூலமாக ஆசாரியர்களுக்கு என்ன கொட்டுது, பணம் கொட்டுது. ஆனால் ஆண்டவர் பவுலை பிடிச்சாரா இல்லையா? மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஏன்னா ஆண்டவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், அவருடைய நியாய தீர்ப்புகள் ஆராயப்படாதவைகள். நம்ம வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிறது தான் நமக்கு வழி. ஆனால் கண்ணுக்கு தெரியாத வழியை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால் வேதம் சொல்கிறது தேவனால் எல்லாம் கூடும். லூக்கா 1:37 எடுத்து வாசிங்களேன். லூக்கா 1:37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் பார்த்தீங்களா? சரிங்க, இங்கே யார் இந்த காரியத்தை சொன்னாங்க சொல்லுங்க பார்ப்போம். தேவன் சொன்ன யார்கிட்ட சொன்னார்? மரியாள்கிட்ட சொன்னார். எதுக்காக சொன்னார்? மரியாள் வந்து ஒரு கன்னி பெண். மரியாள் வந்து அவங்க கர்ப்பவதி ஆகணும். அவங்க என்ன ஆகணும்? ஆமாம், அன்நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு கன்னி பெண் கர்ப்பவதி ஆகணும் அப்படின்னா அது வந்து மனிதனால். உடனே அன்னைக்கு ஒருத்தட்ட பேசிட்டு போது சொன்னார், ஏன் இப்போ கூட தான் வந்து என்ன செய்கிறாங்க, என்னமோ லேப்ராஸ்கோப்பி அது இதெல்லாம் பண்ணி என்ன செஞ்சிடறாங்க, இப்போ குழந்தை பிறந்துருதே, அப்போது உங்கள் பைபிள் சொல்கிறது என்னாச்சு? ஏன் இப்போ மனுஷன் செய்கிறாங்க அதை, புரியுதா இல்லையா உங்களுக்கு? அன்நேச்சுரலாக இப்போவே வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு ஸ்திரீக்கு வந்து ஒரு ஆணோட வித்தை எடுத்து வச்சு என்ன செய்கிறாங்க, அவங்கள கர்ப்பந்தரிக்க வைக்கிறாங்களே. என்னடா அது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்ன தெரியுமா? அவன் என்னதான் வந்து லேப்ராஸ்கோப்பி எந்த ஸ்கோப்பி பண்ணாலும் பாவமில்லாத ஒரு பரிசுத்தரை இந்த பூமியில் பிறக்க வைக்க மனிதனால் கூடாதது, ஆனால் தேவனால் கூடும். அல்லேலூயா. ஒரு பாவமுள்ள ஸ்திரீக்குள்ள பாவமில்லாத பரிசுத்தர் பிறக்க வைக்க தேவனால் மாத்திரம்தான் கூடும். அல்லேலூயா. இந்த பூமியில் மனுஷன் அறிவியல் நுட்பம் அது இதுன்னு பண்ணி ஒரு பாவியை தான் பிறக்க வைக்க முடியுமே தவிர ஒரு பரிசுத்தரை பிறக்க வைக்க முடியாது. ஏன்னா மனுஷனால் கூடாதது தேவனால் தான் கூடும். பார்த்தீங்களா? சில நேரங்கள் நம்மளை அப்படியே திகைக்க வைக்கிற மாதிரி சில அறிவாளிகள் சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அப்போ நாம் அதுக்கு ஆவியான உதவியோடு தான் நம்ம என்ன செஞ்சாகணும், பதில் கொடுத்தாகணும். ஏன்னா வேதம் சொல்லிடுச்சு, என்ன சொல்லுது? மனுஷனால் கூடாது தேவனால் தான் கூடும். அப்போ தேவன் செய்கிற வேலையை மனுஷன் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. பார்த்தீங்களா? வேதம் ரொம்ப தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்குது. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடாதது
ஒன்றும் இல்லை. ஆகையினால கடைசியாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 9:6 எடுத்து வாசிங்க. மத்தேயு 9:6. மத்தேயு 9:6. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, அறிய வேண்டும். பார்த்தீங்களா? இதை செய்ய ஆண்டவர் இயேசுவை தவிர வேற எவனாலையும் முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனாலையும் முடியாது, எந்த மனுஷனாலும் கூடாதது தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். மாம்சத்தில் வந்த, நமக்காக ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்புக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. வேற எவனாலையும் முடியாது. பாவம் உங்களை மன்னிக்க பூமியிலே மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. பாவங்களை மன்னிக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த காலை வேளை நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா தேவ சமூகத்தில்? என்னால் ஏன் முடியலை? திகைச்சு போகாதீங்க, கலங்கி போகாதீங்க. தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகி போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பின்மாற்றத்துக்குள்ளே போகாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் முடியாதுதான்ப்பா.